ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன் 30 பேர் வரை தான் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. எஞ்சியவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர், அதாவது எக்ஸ்டென்ஷன் கூட்டத்தொடருக்கு பிறகுதான் அமைச்சர்களாக பதவி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொண்டிருக்கிறது. அதுல தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம் விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையா இருக்குமா? அப்படின்னா எவ்வளவு பேர் பின்னர் பதவி ஏற்பாங்க? கார்கே, அதாவது மொத்தம் 75 பேர் வரை மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இடம்பெறலாம். இன்றைக்கு எத்தனை பேர் அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஒரு 40 முதல் 50 நபர்கள் வரை இன்று அமைச்சர்களாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எஞ்சி உள்ளவர்கள் ஜூலை மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் எனவும் அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது எஞ்சி உள்ளவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இருப்பினும் அது குறித்த ஒரு தெளிவான தகவல் தற்போது வரை இல்லை. இன்று நடைபெறக்கூடிய அமைச்சராக இருந்தாலும் சரி, நாளை நடைபெறப் போகின்ற அமைச்சரவை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு அமைச்சர் பதவி மட்டும்தான் வழங்க வேண்டும் என்பதிலே பாஜக மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. எனவே எப்போது அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றாலும் தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு மட்டுமே அமைச்சர் பதவி என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். அதுவும் கூட தமிழகத்திற்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த அமைச்சர் பதவியை பாஜக வழங்க முன்வருகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு பாஜகவுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கின்றது. மற்ற மாநிலங்களில் எங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அமைச்சர் பதவியை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. இதில் பெரிய அளவிலான அமைச்சர்களை கூட்டணி கட்சிக்கே பாஜக விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. சுமார் 15 முதல் 20 நபர்கள் வரை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை பாஜக விட்டுக் கொடுக்க போகின்றது. அப்படி என்றால் பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாகவே 50 முதல் 55 நபர்கள் வரை தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் அமைச்சராக பதவியேற்க முடியும். அந்த 55 நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் பீகார், ராஜஸ்தான், ஒடிசா இப்படி இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் என்பது கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்து விட்டால் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர்களாக கொடுக்க முடியாமல் போய்விடும். எனவே மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் அமைச்சர் பதவியை கொடுக்க பாஜக முன் வந்திருக்கின்றது. ஓகே, இன்னும் சற்று நேரத்தில் மோடியினுடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் தெரிய வரும். காரணம் என்னென்னா, பிரதமர் தன்னுடைய அமைச்சரவையில் 3.0 இடம்பெறக்கூடியவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தேநீர் விருந்து அளிக்கிறார். அதில் தமிழ்நாட்டுக்கான முகமாக ஒருவருக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். அவர் அண்ணாமலை. இந்த அமைச்சரவை யாருக்கு துறைகள், முக்கிய துறைகள் என்ன, துறைகள் மாற்றப்படுமா, குறிப்பாக நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பொறுப்பு கிடைக்குமான்ற நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான பார்வையையும் பெறலாம். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்